ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 16/12/1985. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு வலது கரமாக எப்படி ஆவது. வலது கரமாக எப்படி ஆவது. இன்று பாப்தாதா தம்முடைய அநேக புஜங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. முதலாவதா, புஜங்கள் எப்பொழுதுமே பிரத்யட்ச கர்மம் செய்வதற்கான ஆதாரம். ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய புஜங்களின் மூலமாகத்தான் கர்மம் செய்யுது. இரண்டாவதா பாபா சொல்றாங்க, புஜங்கள் சகயோகத்தினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுது. சகயோகி ஆத்மா வலது கரம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அடுத்து மூன்றாவதா பாபா சொல்றாங்க, புஜங்கள் சக்தி ரூபத்திலும் காண்பிக்கப்படுது. ஆகையினால புஜபலம் அப்படின்னு சொல்லப்படுது. புஜங்களுக்கு இன்னும் விசேஷங்கள் இருக்குது. அடுத்து நான்காவதா பாபா சொல்றாங்க, புஜம் அப்படின்னா கை, சிநேகத்தினுடைய அடையாளம். அதனால சிநேகத்தினால சந்திக்கும் போதெல்லாம் கை கொடுத்துக்கிறாங்க. புஜங்களின் விசேஷ சொரூபம் முதலாவது சொல்லப்பட்டது. சங்கல்பத்தை கர்மத்துல பிரத்யட்சம் செய்வது. சங்கல்பத்தை கர்மத்தில் பிரத்யட்சம் செய்வது. நீங்கள் அனைவரும் பாபாவினுடைய புஜங்கள். ஆகவே இந்த 4 விசேஷங்களும் தங்களிடம் காணப்படுதா? இந்த 4 விசேஷங்கள் மூலமாக தன்னைத்தான் அறிஞ்சிக்க முடியுதா? நான் எத்தகைய புஜம் அப்படின்னு. நீங்கள் அனைவருமே புஜங்கள் தான். ஆனால் வலது புஜமா இடது புஜமா அப்படிங்கிறத இந்த விசேஷங்கள் மூலம் சோதிச்சு பார்க்க சொல்றாங்க பாபா. முதல் விஷயமா, பாபானுடைய ஒவ்வொரு சிரேஷ்ட சங்கல்பத்தை சொல்லை கர்மத்தில், அதாவது நடைமுறை வாழ்க்கையில எதுவரை கொண்டு வந்திருக்கீங்க. கர்மம் அனைவருக்குமே வெளிப்படையாக தெரியும், பிரத்யட்சமா தெரியும், சகஜமான விஷயம். கர்மத்தை அனைவரும் பார்க்க முடியும் மற்றும் சகஜமா அறிஞ்சிக்கவும் முடியும், அல்லது கர்மத்தின் மூலமா அனுபவம் செய்ய முடியும். ஆகையினால அனைவருமே இதைத்தான் சொல்றாங்க, எல்லோருமே சொல்லத்தான் செய்யறாங்க. ஆனால் செய்து காட்டுங்கன்னு பாபா சொல்றாங்க. பிரத்யட்ச கர்மத்துல பார்த்தாதான் ஏத்துப்பாங்க, இவங்க சொல்வது சத்தியம் அப்படின்னு. ஆக கர்மம் என்பது சங்கல்பத்துடன் கூடவே பேச்சையும் கூடவே பிரத்யட்ச பிரமாண ரூபத்துல தெளிவுபடுத்தக்கூடியது. அத்தகைய வலது கரம் அல்லது வலது புஜம் ஒவ்வொரு கர்மத்தின் மூலமும் பாபாவை பிரத்யட்சம் செஞ்சிட்டு இருக்குதா? வலது கரத்தினுடைய விசேஷம், அதன் மூலம் சதா சுப மற்றும் சிரேஷ்ட கர்மங்கள் செய்யப்படுது. வலது கரம் செய்யும் கர்மத்தின் வேகம் இடது கரத்தை விடவும் தீவிரமாக இருக்கும். ஆக அதுபோல பாபா சோதிச்சு பார்க்க சொல்றாங்க. சதா சுப மற்றும் சிரேஷ்ட கர்மம் தீவிர கதியில நடைபெறுதா? சிரேஷ்ட கர்மதாரி வலது கரமாக இருக்கிறோமா? இந்த விசேஷங்கள்லாம் இல்லை அப்படின்னா தானாகவே இடது கரமாக ஆகுது. ஏன் அப்படின்னா, உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராகிய தந்தையை பிரத்யட்சம் செய்வதற்கு நிமித்தமாக இருப்பது உயர்ந்ததிலும் உயர்ந்த கர்மம். ஆன்மீக திருஷ்டி மூலமானாலும் சரி, தன்னுடைய குஷியின் ஆன்மீக முகத்தின் மூலமாக என்றாலும் சரி, பாபாவை பிரத்யட்சம் செய்யுங்க. இதுவும் கர்மம்தான். ஆக அந்த மாதிரி சிரேஷ்ட கர்மதாரியாக ஆகியிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இதே விதமா புஜம் அப்படின்னா சகயோகத்தினுடைய அடையாளம். ஆக சோதிச்சு பார்க்க சொல்றாங்க பாபா. ஒவ்வொரு சமயம் பாபானுடைய காரியத்துல சகயோகியாக இருக்கிறோமா? உடல் மனம் செல்வம் 3 மூலமா சதா சகயோகியா அல்லது அவ்வப்பொழுது மட்டும் சகயோகியா? எப்படி லௌகிக காரியத்துல சிலர் முழு நேரம் காரியம் செய்பவராக இருக்கிறாங்க, சிலர் கொஞ்ச நேரம் காரியம் செய்யறவங்க. அதுல வித்தியாசம் இருக்கு இல்லையா? அவ்வப்பொழுது சகயோகியாக இருக்கிறவங்களுடைய பிராப்தி மற்றும் சதா சகயோகியாக இருக்கிறவங்களுடைய பிராப்திக்கு இடையே வித்தியாசம் ஆயிடுது. எப்போ சமயம் கிடைத்ததோ, எப்போ ஊக்கம் வந்ததோ, அல்லது எப்பொழுது மூடு வந்ததோ, அதாவது மனநிலை வந்ததோ, அப்ப சகயோகி ஆவது. இல்லை அப்படின்னா சகயோகிக்கு பதில் வியோகி ஆகிடுறாங்க. அதாவது வியோகி அப்படின்னா பாபா சொல்றாங்க ஒத்துழைக்காதவர் ஆகிடுறாங்க.
ஆகவே சோதிச்சு பார்க்க சொல்றாங்க பாபா. 3 ரூபங்களிலும், அதாவது உடல், மனம், செல்வம் அனைத்து ரூபங்களிலும் பூர்ண சகயோகி ஆகியிருக்கீங்களா அல்லது பாதிதான் ஆகியிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. தேகம் மற்றும் தேகத்தினுடைய சம்பந்தம், அதில் அதிகமாக உடல் மனம் செல்வத்தை ஈடுபடுத்துறீங்களா அல்லது பாபாவினுடைய சிரேஷ்ட காரியத்தில் ஈடுபடுத்துறீங்களா? தேகத்தின் சம்பந்தங்களுடைய ஈடுபாடு எவ்வளவு இருக்குதோ அந்த அளவு தன்னுடைய தேகத்தினுடைய ஈடுபாடும் அதிகமாக இருக்கும். அநேக குழந்தைகள் சம்பந்தத்தின் ஈடுபாட்டிலிருந்து கடந்து சென்றுடுறாங்க. ஆனால் தேகத்தின் ஈடுபாட்டில் சமயம், சங்கல்பம், செல்வத்தை ஈஸ்வரிய காரியத்தில் அதிகமாக ஈடுபடுத்துகிறாங்க. தனது தேகத்தின் ஈடுபாட்டினுடைய இல்லறமும் கூட பெரிய வலை. இந்த வலையிலிருந்து அப்பாற்பட்டு இருக்கும்போது தான் வலது கரம் என சொல்வாங்க. பிராமணராக மட்டும் ஆயிட்டோம், பிரம்மா குமார் குமாரி அப்படின்னு சொல்லிக் கொள்வதற்கு அதிகாரியாக ஆயிட்டோம் என்பதனாலேயே சதா காலத்தின் சகயோகி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் 2 ஸ்மிருதிகளில் இருந்தும் விலகியவராகவும் பாபாவினுடைய காரியத்துக்கு அன்பானவராகவும் இருக்கணும். தேகத்தின் ஈடுபாட்டினுடைய விளக்கம் மிகவும் விஸ்தாரமானதுன்னு பாபா சொல்கிறாங்க. இதை பற்றியும் பின்னால் தெளிவுபடுத்துவோம். ஆனால் சகயோகியாக எதுவரை ஆகியிருக்கிறோம், இதை தனக்கு தானே சோதிச்சு பார்க்க சொல்கிறாங்க பாபா. 3வது விஷயம் பாபா சொல்கிறாங்க, புஜம் அப்படிங்கிறது சிநேகத்தினுடைய அடையாளம். சிநேகம் அப்படின்னா சந்திப்பு. சிநேகம் அப்படின்னா சந்திப்பு. எப்படி தேகதாரி ஆத்மாக்களின் தேகத்தின் சந்திப்பு கையோடு கை இணைக்க வேண்டியிருக்குது, அதுபோல யார் வலது கரம் அல்லது வலது புஜமாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய அடையாளம் சங்கல்பத்தில் சந்திப்பு, பேச்சில் சந்திப்பு மற்றும் சமஸ்காரத்தில் சந்திப்பு. வலது கரம் வலது புஜமாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய அடையாளம் பாபா சொல்கிறாங்க சங்கல்பத்தில் சந்திப்பு, பேச்சில் சந்திப்பு மற்றும் சமஸ்காரத்தில் சந்திப்பு அப்படின்னு. எது பாபாவின் சங்கல்பமோ அது வலது கரமாக இருப்பவரின் சங்கல்பமாக இருக்கும். பாபாவுக்கு வீண் சங்கல்பம் இருக்காது. சதா சக்திசாலி சங்கல்பம்தான் அடையாளம். எப்படி பாபாவினுடைய பேச்சு சதா சுகம் தரும் பேச்சு, சதா இனிமையான பேச்சு இருக்குதோ அதே மாதிரி சதா மகா வாக்கியமாக இருக்கணும். சாதாரணமாக கூட இருக்கக்கூடாது. சதா அவ்யக்த பாவனை, ஆத்மீக பாவனை இருக்கணும். வியக்த பாவனையினுடைய பேச்சு இருக்கக்கூடாது. இதுதான் சிநேகம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதாவது சந்திப்புன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சமஸ்காரங்களினுடைய சந்திப்பு, நல் இணக்கம். எது பாபாவினுடைய சமஸ்காரமோ அது வலது கரமாக இருப்பவரின் சமஸ்காரமாக இருக்கும். ஆகவே பாபா சோதிச்சு பார்க்க சொல்கிறாங்க, அந்த மாதிரி சமமாக ஆகணும், அதாவது சிநேகியாக ஆகணும். இது எதுவரை இருக்குதுன்னு பாபா கேட்குறாங்க. 4வது விஷயம் பாபா சொல்கிறாங்க, புஜம் அப்படின்னா சக்தி. ஆக இதையும் சோதிச்சு பாருங்க, எதுவரை சக்திசாலியாக ஆகியிருக்கிறோம். சங்கல்பம் சக்திசாலி, திருஷ்டி விருத்தி சக்திசாலியாக எதுவரை ஆகியிருக்குது. சக்திசாலி சங்கல்பம் திருஷ்டி மற்றும் விருத்தியினுடைய அடையாளம். அவங்க சக்திசாலியாக இருக்கிற காரணத்தினால யாரையும் பரிவர்த்தனை செஞ்சிடுவாங்க. சங்கல்பத்தால் சிரேஷ்ட திருஷ்டியை படைப்பாங்க. சங்கல்பத்தால் சிரேஷ்ட சிருஷ்டியை படைப்பாங்க. விருத்தியின் மூலமாக வாயு மண்டலத்தை மாற்றி அமைப்பாங்க. திருஷ்டி மூலம் அசரீரி ஆத்மா சொரூபத்தின் அனுபவம் செய்விப்பாங்க. ஆக அத்தகைய சக்திசாலி புஜங்களாக இருக்கீங்களா அல்லது பலவீனமாக இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பலவீனம் இருக்கும் அப்படின்னா இடதுக்கரமாக ஆகிறாங்க. வலது கரம் அப்படின்னு சொல்லப்படுறவங்க யார் அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பாபா கேட்குறாங்க. நீங்கள் அனைவருமே புஜங்கள் தான். ஆனால் எத்தகைய புஜங்கள்? அது இந்த விசேஷங்கள் மூலம் தன்னை அறிந்து கொள்ளுங்கள். வேறு யாராவது நீங்கள் வலது கரம் இல்லை என சொல்வாங்க அப்படின்னா உறுதிப்படுத்தவும் செய்வாங்க, பிடிவாதமாக சொல்லவும் செய்வாங்க.
ஆனால் தன்னைத்தான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இப்போ கூட தன்னை மாற்றிக்கொள்வதற்காக கொஞ்சம் சமயம் இருக்கு. கவனக்குறைவில் வந்து நானும் சரிதான் என்று நடந்துடாதீங்க. மனம் அறிக்கவும் செய்யுது. ஆனால் அபிமானம் அல்லது கவனக்குறைவு பரிவர்த்தனை செய்வித்து முன்னேற செய்யறதில்லை. ஆகினால இதிலிருந்து விடுபட்டுடுங்கன்னு பாபா சொல்றான். யதார்த்த ரீதியில தன்னை சோதிச்சு பாருங்க. இதில் தான் சுய நன்மை அடங்கி இருக்குது. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சதா சுய மாற்றத்தில் சுய சிந்தனையில் இருக்கக்கூடிய, சதா தனக்குள் அனைத்து விசேஷங்களையும் சோதிச்சு நிரம்பியவராக ஆகக்கூடிய, சதா 2 செயல்பாடுகளிலும் இருந்து விலகியும் பாபா மற்றும் பாபாவின் காரியத்தில் அன்பானவராக இருக்கக்கூடிய, அபிமானம் மற்றும் கவனக்குறைவிலிருந்து சதா விடுபட்டு இருக்கக்கூடிய அத்தகைய தீவிர புருஷார்த்தி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே கூறுவோம். அடுத்தது பார்ட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. சதா தன்னை சுயதர்சன சக்கரதாரி அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. சுயதர்சன சக்கரம் அநேக விதமான மாயாவினுடைய சக்கரங்களை முடிச்சிடக்கூடியது. மாயாவினுடைய அநேக சக்கரங்கள் இருக்குது மற்றும் பாபா அந்த சக்கரங்களில் இருந்து விடுவித்து வெற்றியாளராக ஆக்கிடுறாங்க. சுயதர்சன சக்கரத்தின் முன்னால மாயா நிற்க முடியாது. அந்த மாதிரி அனுபவியாக இருக்கீங்களா? பாப்தாதா தினந்தோறும் இதே டைட்டில் வாயிலாக அன்பு நினைவும் தராங்க. இதே ஸ்மிருதி மூலம் சதா சக்திசாலியாக இருங்க. சதா சுயத்தின் தரிசனத்தில் இருப்பீங்க அப்படின்னா சக்திசாலியாக ஆயிடுவீங்க. கல்பத்தினுடைய சிரேஷ்ட ஆத்மாக்களாக இருக்கிறீங்க. இது நினைவு இருக்கும் அப்படின்னா மாயாஜித்தாக ஆயிடுவீங்க. சதா ஞானத்தை நினைவில் வச்சு இதன் குஷியில் இருங்க. குஷி அநேக விதமான துக்கங்களை மறக்க வைக்குது. உலகம் துக்க தாமத்தில் இருக்கு. ஆனால் நீங்கள் அனைவரும் சங்கம யுகத்தினராக ஆகிட்டீங்க. இதுவும் பாக்கியம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அடுத்ததா பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சதா பவித்திரத்தாவினுடைய சக்தி மூலம் தன்னை பாவனமாக்கி மற்றவங்களையும் பாவனம் ஆவதற்கான தூண்டுதல் கொடுக்குறவங்க இல்லையா? வீடு இல்லறத்தில் இருந்துக்கிட்டு பவித்திர ஆத்மா ஆகுது அப்படின்னா இந்த விசேஷத்தை உலகின் முன்னால் பிரத்யட்சம் செய்யணும். அத்தகைய தைரியசாலியாக ஆகியிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. பாவனமான ஆத்மாக்கள் என்ற இதே ஸ்மிருதி மூலமா தானும் பரிபக்குவம் மற்றும் உலகத்துக்கும் இந்த பிரத்யட்ச பிரமாணத்தை காட்டுறவங்க. எப்படிப்பட்ட ஆத்மா நீங்க? அசம்பவத்தை சம்பவமாக்கி காட்டுவதற்கு நிமித்தம் பவித்திரதாவினுடைய சக்தியை பரப்புகிற ஆத்மா நான். இதை சதா ஸ்மிருத்தியில் வைக்க சொல்றாங்க பாபா. மூன்றாவதா, குமார்கள் தங்களை சதா மாயாஜித் குமார் என உணர்ந்திருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. மாயாவிடம் தோல்வி அடைவர்கள் அல்ல, ஆனால் சதா மாயாவை தோல்வியுற செய்கிறவங்க. அத்தகைய சக்திசாலி தைரியசாலிகள் தான் இல்லையா? யார் தைரியசாலியாக இருக்கிறாங்களோ அவங்களிடம் மாயாவே பயப்படும். தைரியசாலியின் முன்னால் மாயா ஒரு பொழுதும் தைரியமாக நிற்க முடியாது. எப்போது எந்த விதமான ஒரு பலவீனத்தை பார்க்கிறதோ அப்போ மாயா வருது. தைரியசாலி அப்படின்னா சதா மாயா ஜேத், மாயா வர முடியாது. அந்த மாதிரி சவால் விடுறவங்க தானே நீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அனைவரும் முன்னேற்றத்தில் செல்றவங்க தானே இல்லையா? அனைவரும் தங்களை சேவைக்கு நிமித்தம், அதாவது சதா விஸ்வ கல்யாணக்காரி அப்படின்னு புரிஞ்சு முன்னேறி செல்றவங்க. விஸ்வ கல்யாணக்காரி எல்லையற்ற நிலையில் இருக்கிறவங்க எல்லைக்கு உட்பட்டு வரமாட்டாங்க. எல்லைக்கு உட்பட்டு வருவது அப்படின்னா உண்மையான சேவாதாரி இல்லை. எல்லையற்ற நிலையில் இருப்பதுன்னா எப்படி தந்தையோ குழந்தைகளும் அப்படித்தான். தந்தையை பின்பற்றக்கூடிய சிரேஷ்ட குமாரர்கள், அதாவது இதே ஸ்மிருதியில் இருங்க. எப்படி பாபா அனைத்தும் நிரம்பியவரோ எல்லையற்ற நிலையில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி பாப் சமான் சம்பன்னமான சர்வ கஜானாக்களால் நிரம்பிய ஆத்மா நான். இந்த ஸ்மிருதி மூலம் வீணானவை முடிஞ்சு போகும், சக்திசாலியாக ஆயிடுவீங்க.
எப்படி பாபா எல்லாமே நிரம்பி இருக்கிறாங்களோ, எல்லையற்ற நிலையில் இருக்கிறாங்களோ, அதே மாதிரி பாப் சமான் சம்பன்னமான சர்வ கஜானாக்களால் நிரம்பிய ஆத்மா நான். இந்த ஸ்மிருதி மூலம் வீணானவை முடிஞ்சிடும், சக்திசாலியாக ஆயிடுவீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. அவ்யக்த முரளியில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கேள்வி பதில்கள் சில இந்த முரளியில் கொடுத்துருக்குறாங்க. பாப்தாதா கேள்வி கேட்குறாங்க, எந்த ஒரு விசேஷ குணம் சம்பூர்ண ஸ்திதியை வெளிப்படுத்துது? எப்போ ஆத்மாவினுடைய சம்பூர்ண ஸ்டேஜ் உருவாகுதோ அப்போ அதனுடைய நடைமுறை கர்மத்தில் எந்த ஒரு மகிமை பாடப்படுது? அதாவது என்ன பாபா கேட்குறாங்க, எந்த ஒரு விசேஷ குணம் சம்பூர்ண ஸ்திதியை வெளிப்படுத்துது? எப்போ ஆத்மாவினுடைய சம்பூர்ண ஸ்டேஜ் உருவாகுதோ அப்போ அதனுடைய நடைமுறை கர்மத்தில் எந்த மகிமை பாடப்படுது? அதுக்கு பாப்தாதா பதில் சொல்கிறாங்க, சமான நிலை. அதாவது புகழ்ச்சி இகழ்ச்சி, வெற்றி தோல்வி, சுகம் துக்கம், அனைத்திலும் சமநிலை இருக்கணும். இதுதான் சம்பூர்ண நிலையினுடைய ஸ்டேஜ்னு சொல்லப்படுது. துக்கத்தில் கூட முகத்தோற்றத்தில் அல்லது நெற்றியில் துக்கத்தின் அலைக்கு பதிலாக சுகம் மற்றும் மகிழ்ச்சியினுடைய அலை காணப்படணும். நிந்தனை செய்கிறவங்க மீது கொஞ்சம் கூட திருஷ்டி விருத்தியில் வித்தியாசம் வந்துடக்கூடாது. சதா கல்யாணக்காரி திருஷ்டி சுப சிந்தனையாளரினுடைய விருத்தி இருக்கணும். இதுதான் சமநிலைன்னு பாபா சொல்கிறாங்க. அடுத்ததா பாபா கேள்வி கேட்குறாங்க, தனக்குத்தான் ஆசீர்வாதம் செய்து கொள்வது அல்லது பாப்தாதாவிடம் ஆசீர்வாதம் பெறுவதற்கான சாதனம் என்ன? தனக்குத்தான் ஆசீர்வாதம் செஞ்சுக்கிறது அல்லது பாப்தாதாவிடம் ஆசீர்வாதம் பெறுவதற்கான சாதனம் என்னன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கு பாபா பதில் சொல்கிறாங்க, சதா சமநிலை சரியாக இருக்கும் அப்படின்னா பாபாவினுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தன்னை பற்றிய மகிமையை கேட்டால் மகிமையினுடைய நஷா ஏறக்கூடாது. மேலும் நிந்தனையை கேட்கும்போது வெறுப்பின் பாவனையும் உண்டாகக்கூடாது. எப்போ இரண்டிலும் சமநிலை சரியாக இருக்குமோ அப்போ அற்புதம் மற்றும் தனக்குத்தானே திருப்தியினுடைய அனுபவம் ஆகும். கேள்வி, உங்களுடையது இல்லற மார்க்கம், அதனால் எந்த இரண்டு விஷயங்களில் சமநிலை வைக்க வேண்டியது அவசியம்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கு பாப்தாதா பதில் சொல்கிறாங்க, எப்படி ஆத்மா சரீரம் இரண்டாக இருக்குது, பாப்தாதா மற்றும் தாதாவும் கூட இருவராக இருக்கிறாங்க, இருவருடைய காரியங்கள் மூலம் உலக மாற்றம் நிகழுது. அதே மாதிரி இரண்டு விஷயங்களினுடைய சமநிலை வைப்பீங்க அப்படின்னா சிரேஷ்ட பிராப்தி அடைவீங்க. விலகியும் அன்பாகவும் இருத்தல், மகிமை மற்றும் நிந்தனை, அன்பு மற்றும் சக்தி, தர்மம் மற்றும் கர்மம், ஏகாந்தவாசி மற்றும் ரமணிகரம், கம்பீரம் மற்றும் அனுசரித்து நடந்து கொள்ளுதல், இதுபோல அநேக விதமான சமநிலைகள் எப்பொழுது சமமாகுதோ அப்போ சம்பூர்ண நிலையின் அருகில் வர முடியும். ஒன்று உள்ளடங்கி உள்ளது, இன்னொன்று வெளிப்படையாக உள்ளது என்பதாக இருக்கக்கூடாது. இதனுடைய பிரபாவம் ஏற்படாதுன்னு பாபா சொல்கிறாங்க. அடுத்து பாபா இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, எந்த விஷயத்தில் சமநிலை கொண்டு வரணும், எதில் கூடாது? பாப்தாதா பதில் சொல்கிறாங்க, சிரேஷ்டத்தாவில் சமநிலை கொண்டு வரணும், சாதாரண தன்மையில் கூடாது. எப்படி கர்மம் சிரேஷ்டமோ அதே மாதிரி தாரணையும் சிரேஷ்டமாக இருக்கணும். தாரணை கர்மத்தை உள்ளடக்கி விடுவதாக இருக்கக்கூடாது. தர்மம் மற்றும் கர்மம் இரண்டுமே சிரேஷ்டத்தாவில் சமமாக இருக்கணும். அப்பதான் தர்ம ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக தன்னைத்தானே கேளுங்க, அந்த மாதிரி தர்மாத்மாவாக நான் ஆகியிருக்கிறேன், அந்த மாதிரி ஆனந்தமாக ஆகியிருக்கிறேனா, பிளிஸ்ஃபுல்லாக ஆகியிருக்கிறேனா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அடுத்து இன்னொரு கேள்வி பாபா கேட்குறாங்க, புத்தியில் எந்த விதமான குழப்பம் இருக்குதுன்னா அதற்கான காரணம் என்ன? பாபா பதில் சொல்கிறாங்க, சம்பன்னத்தாவில் குறைவு இருக்குது, நிறைவாக இல்லை. எந்த ஒரு பொருளும் நிறைவாக இருக்கும் அப்படின்னா அதன் இடையில் ஒரு பொழுதும் குழப்பம் இருக்காது. ஆகையினால
தன்னை எந்த ஒரு குழப்பத்தில் இருந்தும் பாதுகாத்து கொள்வதற்கு நிரம்பியவராக ஆகிக்கொண்டு செல்லுங்க. அப்போ சம்பூர்ணம் ஆகி விடுவீங்க. எந்த ஒரு பொருளும் சம்பன்னமாக இருக்குது அப்படின்னா தானாகவே கவர்ந்து இழுக்கும். சம்பூர்ண நிலையில பிரபாவத்தினுடைய சக்தி இருக்குது. ஆக எவ்வளவு தன்னிடம் சம்பூர்ண நிலை இருக்குதோ அந்த அளவுக்கு அநேக ஆத்மாக்கள் தாமாகவே கவர்ந்து இழுக்கப்படுவாங்கன்னு பாபா சொல்றாங்க. அடுத்து பாபா இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. ஆத்ம அபிமானியினுடைய சூட்சம ஸ்டேஜ் எது? தேகி அபிமானியினுடைய சூட்சம ஸ்டேஜ் எது அப்படின்னு பாபா பதில் சொல்கிறாங்க. யார் தேகி அபிமானியாக இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தின் சமீட்சை கிடைத்தாலும் அந்த சமீட்சையை நிகழ்காலம் மற்றும் வருங்காலம் இரண்டிற்காகவும் முன்னேற்றத்தின் சாதனம் என புரிந்து அந்த சமீட்சையை உள்ளடக்கிப்பாங்க அல்லது பொறுத்துப்பாங்க. சூட்சமத்திலும் கூட அவர்களுடைய திருஷ்டி விருத்தியில் என்ன எப்படி என்ற குழப்பம் உற்பத்தி ஆகாது. எப்படி மகிமையை கேட்கும்போது அந்த ஆத்மாவுக்காக அன்பின் பாவனை இருக்குதோ அந்த மகிமை, அதாவது அது மாதிரி யாராவது போதனை அல்லது சமீட்சை தராங்க அப்படின்னாலும் கூட அவங்களுக்காக அன்பினுடைய சுப சிந்தனையாளர் பாவனை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. சதா குஷி மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த நிலையில் இருக்கக்கூடிய இணைந்த சொரூபத்தின் அனுபவி ஆகுக. இணைந்த சொரூபத்தின் அனுபவியாக ஆகணும் அப்படின்னா சதா குஷி மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த நிலையில் இருக்கணும். பாப்தாதா குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே சொல்கிறாங்க, குழந்தைகளே பாபாவினுடைய கையோடு கை இணைச்சிட்டு போங்க. தனியாக செல்ல வேண்டாம். தனியாக போகிறதுனால சில நேரம் போராகி அதாவது சலிச்சிடுறீங்க. சில நேரம் யாருடைய பார்வையும் கூட பட்டுடும். பாபாவோடு இணைந்திருக்கிறேன், இந்த சொரூபத்தின் அனுபவம் செய்து கொண்டே இருப்பீங்க அப்படின்னா ஒருபொழுதும் மாயாவினுடைய பார்வை படாது. மேலும் துணையினுடைய அனுபவம் இருக்கிற காரணத்தினால குஷியில் மகிழ்ச்சியில் சாப்பிட்டு கொண்டு நடந்து கொண்டு மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டே இருப்பீங்க. ஏமாற்றம் மற்றும் துக்கம் கொடுக்கக்கூடிய உறவினர்களிடம் சிக்கிக்கொள்வதில் இருந்தும் பாதுகாக்கப்படுவீர்கள். பாபா ஸ்லோகனில் சொல்கிறாங்க, யோகம் என்ற கவசத்தை அணிந்து கொண்டு இருக்கிறீர்களானால் மாயா என்ற விரோதியினுடைய போராட்டம் இருக்காது. யோகம் என்ற கவசத்தை அணிந்து கொண்டிருப்பீர்களானால் மாயா என்ற விரோதியின் போராட்டம் இருக்காதுன்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.